ஹாய் ஹலோ நண்பா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன், இப்போ சிண்டர்லிங் பிரின்சஸ் மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன் நண்பா. இதுக்கு முன்னால் உள்ள எபிசோட் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு கதை புரியும். வாங்க எபிசோட்டுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்மளோட ஆர்சியனும் பிரின்ஸும் முட்டிக்க போகும் சண்டைக்கு. நம்ம ஹீரோன்ற மண்டையில் ரெட்டாளராமே ஒழிச்சிக்கிங்க. என்ன செய்ய போகிறோம், ஏரியா பெரும் கூத்து நடக்க போறீங்க, என் பிறந்த நாள் அண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ அவங்க 2 பேரையும் முறைச்ச மாதிரி. அப்போ அவன் ஆர்சியன் பார்க்குறாங்க, என்ன சொன்ன நீ அப்படின்ற மாதிரி. ஆர்சியன் அவனை முறைச்சி பார்த்துட்டு என் பிரின்ஸும் பார்க்குறான், வேணால் என்ன செய்ய முடியுங்க எனக்கு பார்த்துட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி, இப்போ மன்னிச்சிருங்க பிரின்ஸ், நீங்கள் உங்களோட பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கள், நாங்கள் இங்கே பேச போகிறோம் அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் அவரை கூட்டிகிட்டு போய்த்துருவோம் ஆர்சியனை. நம்ம ஹீரோயின் ஓடைக்கிலே ஆர்சியன் கேட்பான், அவன் உனக்கிட்ட என்ன செய்ய வந்தான் அப்படின்னு மாதிரி ஆர்சியன் மிரட்டுறமே கேட்கும். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வாடகை போவோம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போய்த்துருவான் நம்ம ஹீரோயின். அவன் போகிற வழியெல்லாம் அதான் சொல்லி வந்து இப்போ அந்த பிரின்ஸு அப்படின்ற மாதிரி கோவத்துலாம் இருந்து இப்போ ஆர்சியன் அந்த பிரின்ஸுக்கு மேலே. அப்போ நம்ம ஹீரோயின் அவனை கூட்டிகிட்டு வெளியே வருவான். நம்ம ஹீரோயின் பார்ட்டி அங்கே ஒரு பக்கம் நடந்துட்டு போவோம். பிரின்ஸ் பார்த்துக்கிட்டு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு பிரின்ஸ் பார்த்துட்டு அவங்க 2 பேரும் அங்கே போகிறத பார்த்துக்கிட்டு பிரின்ஸ் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ஹாண்டு. அப்போ அங்கே வெளியே வந்து ஒரு ஆர்சியன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் என்ன சொல்ல வந்தான், உனக்கிட்ட என்ன செய்ய வந்தான் அப்படின்ற மாதிரி ஆர்சியன் கேட்டுக்கிட்டான் நம்ம ஹீரோயினை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போட்டு நம்ம ஹீரோயின் ஆர்சியனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கியா, இந்த பிரச்சனையில் நீ மட்டும் தலையிட்டா பரவாயில்லடா, எந்த மண்டையும் கோர்க்குறா நீ, சாவரண்டா தனியாக பேசி சாவு, பிரின்ஸுக்கிட்ட பகை வச்சுக்கலையா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. என்ன இழுக்காடா, ஏட்டா சுற்றி முற்றி ஆக்கள் இருக்கிறதே பார்த்துக்க, நானுங்க அதில் ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு, அது சரி நம்மளோட டியூக் வரலையா பார்ட்டிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அதுக்கு ஆர்சியன் சொல்லிக்கிட்டு இருக்கான், டியூக்கா அவருக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, அதில் அவர் வரலன்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அப்போ அவர் வராட்டி நீ வந்துருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. இல்லாட்டி அவர் வராதெல்லாம் நீ வந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டிக்கா அவன்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை, நான் அவனோட பிறந்த நாளைக்கு வரணுன்னு வந்தேன் அப்படின்றாங்க ஆர்சியன். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இந்த ஆள் இந்த ட்ரெஸ்ஸில் அழகாத்தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து சொல்கிறா, பரவாயில்லையே ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து மனசுக்குள்ளே நினைக்கி போட்டு அவன்கிட்டையும் சொல்லி விட்டுடுறா. அப்போ அவன் பார்க்குறான், இது கமலியா ட்ரெஸ் அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி செல்றவா அப்படின்னு போட்டு அவனுக்கு வெக்கமாயிரு, ஆள் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்காங்க ஆள் பதட்டத்தில். அப்போ அவன் இங்கெல்லாம் திரும்பிட்டு சொல்கிறாங்க, டியூக் வராட்டிங்க அவர் உனக்காக உன்னை கொடுத்து அனுப்பினார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டீச்சா நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின் ஆச்சரியமாக பார்க்குறா, எது டியூக் என்கிட்ட எதாவது கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கல. 2 பேருக்கும் முட்டிக்கிளி, அவங்க 2 பேரும் ஆள்கள் முறைச்சி பார்த்தோமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஏதோ கொடுத்தாரு சனியப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்க்கல. அவன் பக்கத்தில் இருந்து எதையும் எடுக்கிறான், பார்த்தா ஒரு பாக்ஸ் ஒன்று. நம்ம ஹீரோயின் ஆச்சரியமாக பார்க்குறான் அந்த பாக்ஸை நம்ம ஹீரோயின் திறந்தோடனே ஆச்சரியம் என்னென்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ட்ரிங்காட்டம் இருந்துச்சு, அந்த தலையில் போகிற கிரீடம் மட்டும் இருக்குது. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, வா இது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துவிட்டு, அதை ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டியூக்கிட்ட ஒன்று சொல்லிடு, தேங்க்ஸ் ஒன்னேன்னு சொல்லிடுறோம், உண்மையாக செல்லே அவனு அப்படின்ற மாதிரி ஆர்சியன் கேட்கும். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, சரி இப்படி நானே சொல்லிக்கிறேன், உன்னிட்ட போய் சொன்னேனே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் சரி வா உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டிக்கா பார்ட்டிக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, நான் சொன்னேன் என்கிட்ட பார்ட்டி இது பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோயின் மறைமுகமாக மிரட்டுறா, உள்ளே வந்து எதுவும் செஞ்சு விட்றாடா அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க உள்ளே வந்துட்டாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்ன பார்ட்டி மொத்தமாக அமைதியாகிட்டு, பாட்டி சத்தம் ஒன்றையும் காணல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் உள்ளே வந்து பார்த்துட்டு கேட்கலே. எல்லோரும் பார்க்குறாங்க, யார் அது அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு ஆள் வருது அங்கேருந்து. எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, யார் இது கூடி போட்டுக்கிட்டு வருது. நம்ம ஹீரோயின்ட்ட வந்து, கமலியா இன்றைக்கு கொண்டு பிறந்த நாள் கேள்விப்பட்டேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி. யாருன்னு பார்த்தா ராணியா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவன் இங்கே வந்து அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துவிட்டு, சரி கதையில் இப்படி தான் நடக்கும், அவள் இங்கே வரத்தான் வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டா என்ன நடக்க போகிறீங்கன்னு எனக்கு இதுக்கங்கெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு கேட்கலையே. அவன் பார்க்குறான், சுற்றி முற்றி உள்ளாக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாள், இவ இப்படி உயிரோடு இருந்தா இவ இப்படி உயிரோடு இருக்கா அப்படின்னு அவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. ஏன்டா நம்மளோட டியூக்குற மனைவி அந்த ஆக்சிடெண்ட்டில் செத்துரிப்பா. அப்போ அவள் சொல்கிறா, டியூக்குறவங்க ஃபாதர் என்னை மன்னிச்சிருங்க, நான் திடீர்னு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தினதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்மளோட டியூக்கிட்ட. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஏய் ராணியா அப்படின்ட்டு கூப்பிட்றா. நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு சொல்கிறா, நம்ம வந்து ட்ராவிங் ரூமுக்குள்ளே போய்த்து கதப்போம் அப்படின்றா. நம்ம ஹீரோயின் நிறைய ஆக்கள்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா ராணியா கிட்ட. அப்போ ராணியாவும், ஓகே கம்ப்ளியா, நான் உன்னை எதுவும் தொந்தரவு செஞ்சிடலே உனக்கு அப்படின்ற மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்டுட்டு, அவனோட பார்ட்டியை நான் எதுவும் கெடுத்துடலே அவனோட மூடலாம் அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நீ அந்த ரூமுக்கு போ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ரூபியை கூப்பிட்டு
அந்த ரூமுக்கு போகிறதுக்கான கைட் பண்ணாவோ அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் அனுப்பிவிட்டுறா. ரூபி எஸ் மை லேடி அப்படின்னு போட்டு கூட்டிகிட்டு போகிறா. அப்போ அவங்களாம் அந்த ரூமுக்கு போகிறாங்க எல்லோரும். அப்போ நம்ம டியூக்கு தான் சரியான அதிர்ச்சி. இவ எப்படி திடீர்னு வந்து அந்த பிரேஸ்லெட்டை தான் யோசித்து போட்டு இருப்பார் நம்மளோட டியூக்கு. அப்போ அவங்களாம் ரூமுக்கு போனது பிறகு இங்கே பார்ட்டியில் நம்மளோட பெற்றோருக்கும் சரியான அதிர்ச்சி. ஒரு மாதிரி அமைதியாக பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே நம்மளோட பிரின்ஸுங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இது என்ன ஒரு குழப்பம் அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளோட கமலியாக நினைப்பா இது நினச்சது என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படியே மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருப்பா. எல்லாத்தையும் பற்றி கட் பண்ணால் ஒரு ஆள் கத்துற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ஆள் ஹாகுண்டு கத்திட்டு கிடக்காங்க அந்த கூட்டத்துக்குள்ளே. யாருன்னு பார்த்தா நம்மளோட அவியான் கத்திட்டு எல்லோரும் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு ஆள் வந்துட்டு அப்பாடு கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி அவன் தான் ஒரு மாதிரி குதிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த கூட்டத்துக்குள்ளே. அப்போ நம்ம டியூக் தலையில் கையை வச்சுட்டு இருக்கார். என்ன செய்யறேன். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா டீ குடிக்கலையா ரவி அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின் ரவியை பார்த்து. அப்போ ரவி கடும் கோவத்தில் சொல்கிறான் இது இப்போ டீ குடிக்கிறதுக்கான நேரமா அப்படின்ற மாதிரி அவன் கோவத்தில் கத்திட்டு இருக்கான். கமலியா என்ன சொல்கிறா நீ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா முறைப்படி பார்த்தா இங்கே நான் தான் கோவப்பட்டு இருக்கணும். அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ரவி அங்கே தலையில் கையை வச்சுக்கிட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியலை அப்படின்ற மாதிரி குந்திட்டு இருக்கான் ரவி. அப்போ நம்ம ஹீரோயினுங்க பார்த்து டியூக் கூப்பிட்டு சொல்கிறார் கமலியா நீ இதுக்கு முந்தைய அவளை மீட் பண்ணியிருக்கியானு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். ஆமாம் நான் அந்த ஆர்ஃபனேஜில் மீட் பண்ணேன் அவளை அப்படின்னு சொல்லிக்கிட்டியா நம்ம ஹீரோயின். அவரை ரிங்கை பற்றிங்கன்னே தெரியும். அதை பற்றி நான் ஆராய்ச்சியும் செஞ்சுட்டேன். அந்த கிறிஸ்டல்லையும் பார்த்துட்டேன்னு டியூக்குக்கோ அதிர்ச்சி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லியிருக்கியா அந்த கிறிஸ்டலில் பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டியா நம்ம ஹீரோயின். எனக்கு எல்லாத்த பற்றியும் வழங்கிட்டு உண்மையை சொல்லப்போனால் அந்த நம்மளோட டச்சஸ் வந்து டியூக்குற மனைவி உண்மையிலே சாவலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா நானே ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆனால் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு டியூக் ஒரு மாதிரி பார்த்துட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் டீ கப்பை கீழே வச்சிடும். அதோட எபிசோட் முடியுது 68. அப்போ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி பண்ணி சொல்கிறா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா அந்த கோஸ்ட் பட்லர் நம்ம ஹீரோயின்கிட்ட 40 வயசுன்னு கடிப்பார். நம்ம ஹீரோயின் அதை பற்றி யோசித்து போட்டு அதெல்லாம் சந்தேகப்பட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாம் மனசுக்குள்ள என்ன நினைச்சிப்பட்டு நம்மளோட டியூக்கை பார்த்து கேட்குறா உண்மையே நடந்த விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். அவங்க உண்மையிலேயே சாவல் அது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை அப்படின்றா நம்ம ஹீரோயின். லுட்வில ஒரு மாதிரி பார்த்துட்டியா நம்ம ஹீரோயினை. என்றால் லுட்விலும் அவங்க ஒரே ரத்த சொந்த சகோதரர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரே அம்மா அப்படின்னு சொல்கிற நம்ம ஹீரோயின். அந்த பிரேஸ்லெட் வந்து டியூக் கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டீங்க நம்ம ஹீரோயின். ஏன்னா அந்த பட்லர் பயந்தி இப்போ நம்ம ஹீரோயின் செல்லவும் 40 வயசுண்டு அதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சி இப்போ நம்மளோட லுட்வில்ற அம்மா ஆனால் அவட பேர் அதுதான் சொல்லிக்கிட்டீங்க உண்மையிலே சாவலை. இதை பற்றின விஷயம்லாம் உங்களுக்கு தான் தெரியும் உண்மை என்னாண்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் டியூக்கை பார்த்து ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ டியூக்கை பார்க்குற நம்ம ஹீரோயின் டியூக் கடும் சோகத்தில் இருப்பார். அந்த சோகத்தை மறைச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து எல்லோரும் கத்திட்டு இருப்பான். அந்த ரவீன்றவன் நம்ம ஹீரோயினை பார்த்து கத்திட்டு இருப்பான். என்ன சொல்லிக்கிட்டீங்க நீ அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். இதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி பயத்திலேயே கட்டிட்டு இருப்பான் அவன் உண்மையிலே. ஆனால் சாவலை அன்றைக்கெலாம் நம்ம டியூக் கம்மியாக சொல்கிறது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு செல்ல வருவார். என்ன நடந்தீங்க ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயின்ட்டு சொல்கிறார் ஃபார்மல் டச்சஸ் வந்து ரொம்ப அழகாக இருப்பா. அவட பேர் ஆனா அவள் ஒரு ஜிப்லி டான்ஸர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்மளோட டியூக். அவளோட டான்ஸ் திறமையிலேயே பெஸ்ட்டு திறம்பகைகளே நான் விழுந்துட்டேன் அவள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் அவங்களோட லவ்வை எல்லோரும் எதிர்த்தாங்க. அவங்களோட திருமணத்தை எல்லோரும் எதிர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அதையும் தாண்டி அவர் என்ன செஞ்சாருண்டா நான் உண்மையிலேயே ஆனால் நம்ம டியூக்கு மேலே காதலில் எப்போவே விழுந்து விட்டா அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கு. அப்போ அவங்க 2 பேரும் ஒரு குடும்பமாகவே மாறிட்டாங்க. அப்பா லுட்வில் பிறந்தான். லுட்வில் பிறந்து அவனுக்கு 5 வயசு ஆகும்போது அவள் காணவில்லை. ஒரு லெட்டர் ஒன்று இருந்திக்கு அப்படின்ற மாதிரி டியூக் சொல்லிக்கிட்டு இருக்கார். அந்த லெட்டரில் என்ன போட்டு இருந்திக்கிட்டா என்னைய தேடாதங்க நாங்கள் காரணமாக தான் பேத்திக்க அப்படின்ற மாதிரி போட்டு இருந்திக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு மனசே வெறுத்துட்டு அப்படின்ற மாதிரி டியூக் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனாலும் நாங்கள் முயற்சியை கைவிடாமல் அவள் தேடினீங்கன்னா எந்த இடத்துல தேடிங்க கண்டுபிடிக்க முடியலை என்னால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டியூக். அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா இடமும் தேடினேங்க ஆனாலும் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ற மாதிரி டியூக் கடும் கோவத்திலே சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனால் இவ்வளோ காலம் கழித்து எனக்குன்ற ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்கிற ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சா நம்ம ஹீரோயின்ட்டு. அவள் இப்போ இங்கே என்னைய தேடி வந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல இது என்னால் நம்பவே முடியலை என்ன நடக்குது இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி அவர் மனசை வெறுத்து பதிச்சார். லுட்விலுக்கு மேலே எல்லா பள்ளியும் வந்துருண்டவும் தான் அவங்க அம்மா தொலைஞ்சிட்டா இந்த இடத்த விட்டு ஓடிட்டா அந்த குழந்தைய விட்டுட்டு போய்த்தா அப்படின்ற மாதிரி பழி வந்துட்டு விட்டாங்க. நான் ஒரு கேரக்டர் தன்னால் உருவாக்கி அதை மலையிலேருந்து உளுந்துடு அவள் இறந்துட்டான்ற மாதிரி ஒரு நாடகத்தை நான் தான் க்ரியேட் பண்ணேன் ஒரு பிம்பத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டியூக். இதெல்லாம் நான் செஞ்சதுக்கான காரணம் இந்த ஃபேமிலியை எல்லோரும் கேவலமாக நினைக்கிறப்ப 2 ஃபுட் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனால் உண்மையிலேயே நான் அனாவை தேடினேன் உண்மையிலே லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீலிங்காக சொல்லிக்கிட்டு இருக்கார் எல்லா டைம். இதெல்லாம் நான் அந்த
கிறச்ச தள்ளி அவள் செத்துட்டன்ற பிம்பத்தை உருவாக்கினதுக்கு காரணம் லுட்வில் தான். அவனுக்கு மனசு உடஞ்சிரப்ப ரெண்டு புட்டாண்டு அவர் சொல்லிக்கிட்டு ஃபீலிங்கை. அப்போ நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டுப்பட்டு இதான் நடந்த விஷயமா அப்படின்ட்டு போட்டு நம்ம ஹீரோயின் லுட்விலை பார்த்து சொல்கிறா. அம்மா இல்லாதப்போ அவன் எவ்வளோ வருத்தப்பட்டிப்பானா, அதுவும் 5 வயசில் அவள் விட்டுட்டு போய்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. நம்ம லுட்விலை பார்க்குற நம்ம ஹீரோயின் லுட்வில்ற மூஞ்சில் ஒரு ரியாக்ஷனுங்க இல்லாமல் அவன் டீயை குடிக்கிட்டீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவன் ஏன் ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் இவனுக்குள்ளே நிறைய வலி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டீங்களா எந்த கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் பார்க்குற என்ன இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டியா. பார்த்தா அதில் ஒரு நெக்லஸ் ஒன்று இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சிரிக்கிறா, இதோட பிறந்த நாள் கிஃப்ட்டுன்றான் லுட்வில். அப்போ நம்ம ஹீரோயினை பார்க்குறான் லுட்வில். இவோ ரொம்ப சந்தோஷமாக இருச்சா போலே அப்படின்ற மாதிரி சொல்லிச்சிக்கல. நம்ம டியூக் சொல்கிறார் அவள் அழைச்சிவாங்கன்னு பார்த்தா ராணியாக வந்துடுச்சா டியூக் முன்னுக்கு. அப்போ டியூக் ஃபாதர் 2 சொல்லி கூப்பிட்றா. அவள் சொல்லி கூப்பிட்டு சொல்கிறா, எங்கள் அம்மா கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஃபீவரில் இறந்துட்டாங்க. அப்பா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஃபீவரில். அப்பா நான் ஒரு லெட்டரை கண்டுபிடிச்சேன். அந்த லெட்டரில் போட்டுருந்தீங்க நீங்கள் என் அப்பா அப்படின்ட்டு இந்த லெட்டரை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி எழுதியிருந்தீங்கன்ட்டு ராணியாக கொடுக்குறேன். அந்த லெட்டரில் என்ன போட்டுருக்கீங்கடா டியூக், நீங்கள் அந்த லெட்டரை படிக்கும்போது நான் இறந்துருக்க மாட்டேங்க. ஏன்டா ராணியாக உங்களை தேடி வந்துருப்பா, நான் அந்த உலகத்தை விட்டே ஃபெய்த்திருப்பேன், நீங்கள் இந்த லெட்டரை படிக்கிறீங்கண்டா அப்படின்னு போட்டுச்சு. அவருக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அப்போ ராணியாக சொல்லிக்கிட்டு இருக்கியா, இந்த லெட்டரை நான் கண்டுபிடிச்சப்போ எனக்கு அப்பா இருக்குன்னு கேள்விப்பட்டோன்னே ஷாக் ஆகிட்டேன். என்கிட்ட அப்பா நான் சின்ன வயசு இருக்கும்போதே இறந்துட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அப்போ எனக்கு ஒரு அப்பா இருக்கின்றவங்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியாவா. நம்ம டியூக் பார்க்குறாரு, நான் இப்போ என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவர் யோசித்துக்கிட்டு இருக்கார். நான் உண்மையிலேயே அவள் தேடினேன், எல்லா இடமும் தேடினேன், என் உலகத்தையே தேடினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கார் அவர். இந்த உலகத்தில் எல்லா இடமும் தேடினேன், ஒரு மூளை முடுக்கூடாமல் எல்லா இடமும் தேடினேன் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கை சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனால் கிடைக்கவே இல்லை. ஆனால் என்னடா ஒரு டாக்டர் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார். எப்படி இது சாத்தியம், இது இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ ராணியாக பார்க்குறா, டியூக் ஃபாதர் அப்படின்ற 2 பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காவோ. நான் இப்போ என்ன செய்கிறது, என்னைய திறத்தி விட்டுருவாரா அப்படின்ற மாதிரி அவள் யோசித்துட்டு இருக்கா. அப்போ நம்ம டியூக் பார்க்குறார், யோசித்துவிட்டு என்ன செய்கிறேன் நான் இப்போது, ஆனால் நான் ரொம்ப காதலிக்கேன் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ஃபீலிங்கை சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ நம்ம டியூக் பார்க்குறார். ஆனால் இப்போ ராணியா இவளை எல்லோரும் பார்த்துட்டாங்க, இவோ இங்கே வந்துட்டா, இந்த பார்ட்டியில் உள்ளாக்கள் எல்லோரும் பார்த்துட்டாங்க இவளை. அப்போ அவர் யோசிக்கிறார், இப்போ இவளை என்ன செய்கிறேன்ட்டு ஃபுட்டு இவளை இப்போ என்ன செய்கிறேன். நாங்கள் அந்த லெட்டரில் கடைசியில் போட்டுருக்கி நான் போயிட்டேன், ஆனால் என் குழந்தைங்களை கைவிட்டுறாங்க டியூக் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கீங்க. அதை பார்த்துப்புட்டு ரூபி இங்கே வா அப்படின்னு போட்டு ராணியாக்கு ஒரு ரூமை ரெடி பண்ணிட்டு இந்த குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் நம்மளோட டியூக். அப்போ ரூபி எஸ் மை லார்ட் அப்படின்ற மாதிரி அங்கே கிளம்பிட்டா. ராணியா ஃபாதர் டியூக் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போ நம்மளோட டியூக் ஒரு மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணால் இந்த எபிசோட் இதோட புரியுது கைஸ். இந்த எபிசோடில் நம்மளுக்கு ஒரு புது கேரக்டர் வந்துருக்கிங்க ராணியாண்டு, நம்மளோட உண்மையான லுட்வில்ற தங்கச்சி. அதெல்லாம் அடுத்த எபிசோடில் போக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய்துக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நண்பா. சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலுங்க. லைக் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இருக்கி, லைக்கை கொஞ்சம் கூட்டுறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க நண்பா. நான் போடுற எஃபர்ட்டுக்காக வேண்டினாலும் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.